வலி சர்ப்பம் யுத்தம் பண்ண புறப்பட்டது. இது வந்து நான் பைபிளில் இருந்து உங்களுக்கு ஒரு வசனம் காட்டுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவர்களுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண புறப்பட்டது. ரைட்டா? அப்போ இது வந்து இந்த வலு சர்ப்பம் வந்து ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு வெளியில் வரும். ஸ்திரீ என்றால் கிறிஸ்தவனுடைய பிள்ளைகள், சபையைத்தான் இப்போ வந்து மனவாட்டின்றாங்க. ஓகே, 13வது வார்த்தை. வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் குழந்தை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா, ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசம் பண்ணுகிறவர்களே களி கூறுங்கள். பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம். களி கூறுங்கள். பூமியிலும், நம்முடைய இந்த பூமியிலும் சமுத்திரத்திலும், பூமியிலும் சமுத்திரங்களிலும், பூமி சமுத்திரம், பூமியிலும் சமுத்திரங்களிலும் குடியிருக்கிறவர்களே, வசிக்கிறவங்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். யாருக்கு? ஐயோ, பூமியிலும் சமுத்திரங்களிலும் வாழ்கிறவர்களுக்கு ஐயோ. இந்த பிசாசத்தான் பைபிளில் வந்து வலு சர்ப்பம் வந்தது. இரண்டாவது வந்து இந்த ஸ்திரியை போட்டு பாம்பு மூலம் வந்தது. ஓகே, சாத்தான் தான் அந்த வலு சர்ப்பம், பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். ஸோ நாங்கள் சாத்தானுக்கு கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்லி அவன் வந்து இந்த உலகத்தை மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோடைய கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். சரியா? வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணாமற் போயிற்று. அப்போ வலு சர்ப்பம்ன்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க, அது வந்து தேவனுக்கு ஒரு தூதன், ஒரு தேவனுக்கு மகிமை செலுத்துகிற தூதன். அவன் தேவன் இடத்துக்கு வர நினைச்சான். ஏண்டா தேவன் எல்லா வல்லமையும் அவனுக்கு கொடுத்து வச்சிருந்தார். அவன் தேவன் எல்லா வல்லமையும் எனக்கு இருக்குத்தான் என்று வர நினைச்சான். அவன் தள்ளப்பட்டான். தள்ளப்பட்ட உடனே அவன் இடத்துக்கு தான் மனுஷன் ஆண்டவர் உருவாக்குனார், அவரை துதிக்கிறதுக்கு. ஆனால் மனுஷன் ஆவாலேவால் மூலம் பாவம் செய்து விழுந்துட்டான். ஆனால் அதை மீட்க 2வது ஆதாமா இயேசு கிறிஸ்து வந்து தன்னை இரத்தத்தை சிந்தி, ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை புது மனுஷனாக மீட்டு கொண்டார். அப்போ அவர் இதிலிருந்து தப்புறதுன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கிறது. அதுக்கு என்ன வழி என்று சொன்னால், ஆட்டுக்குட்டியானவரோட இரத்தம் இருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியான இரத்தத்தை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து இந்த பழைய பாம்பு ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இந்த இருக்குது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி. மரணம் என்றால் இந்த மரணம் இல்லை. பைபிளில் கதைக்கிற மரணம் வந்து இந்த சரீரத்துக்குரிய மரணம் மட்டும் இல்லை. சரீரத்துக்குரிய மரணம் இல்லை, மன்னிக்கும், சரீரத்துக்குரிய மரணம் இல்லை. இந்த சரீரம் மறிச்சதுக்கு பிறகு நம்மளோட ஆத்மாவுக்கு ஒரு மரணம் இருக்குது. அது நித்தியமாக மரணம், மீனிங் அதுக்கு ஒரு முடிவு இருக்குது. மரணமாக ஜீவனாண்டு. மரணம்ன்ற ஒரு மீனிங் அது முடிஞ்சு, அதில் கதை இனி அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஆக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறது, நம்ம கொஞ்ச காலம் தான் இருக்க போகிறோம், செத்துட்டு போவோம், வாழ்கிற நாள் வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போவோம். இல்லை, நீங்கள் இருக்கக்குள்ள உங்களை ஆயத்தப்படுத்திக்கொள்ளணும்னு. நீங்கள் செத்தீங்கன்றா தான் உங்களோட, நீங்கள் கத்தரை அவரே சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் உண்டு. நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் கட்டாயம் நித்திய நரகத்துக்குள்ளே போயிடுவீங்க. அதுக்கு சில ப்ரோசஸ் எல்லாம் இருக்குது. 1000 வருஷம் அரசாட்சி, அதுக்கு பிறகு அவன் பிசாசு திரும்ப கட்டவளுக்கு விடப்படுவான், அப்படி இருக்குது. ஆனால் நிறைய இருக்குது நீங்கள் பைபிளில். இப்போ ஷோர்ட்டாக வந்து விளங்கி கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு இப்போவே நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். நான் வந்து அவ்வளோ விஷயங்களை என்ஜாய் பண்ணி அவ்வளோ அனுபவிச்சு கொண்டு தெரியலாம். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோக்கள் எல்லாம் இருந்து கொண்டு, காருக்குள்ளே இருந்து கொண்டு கிடைக்கிற டைமில் செய்கிறோம். ஏன்னு சொன்னால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவிட்ட ஓடி வாங்க. அந்த பாருங்கள், வடிவா அழுகிருக்காரு, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும்
தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அவனை ஜெயிக்கிறோன்னு சொன்னால் ஆட்டுக்குட்டியானவர். அந்த ஆட்டுக்குட்டியானவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் ஆட்டுக்குட்டிக்கு ஏன்னு செய்யறா? ஆட்டுக்குட்டியின் தாழ்மாருக்குள்ளே இருந்தது. அந்த ஒரு உதாரணத்துக்கு ஆட்டுக்குட்டியானவர் ஒரு ஆட்டுக்குட்டியின் அவர் கத்தரிக்க போகிற ஒரு பலியிட போகிற ஆட்டை போல ஒரு அடிமையாக இருந்தார். அவரை கொல்ல போகலை. அவர் நினைச்சிருந்தா அவர் பிதாவின் எல்லா விதமான உரிமை அவருக்குள்ளே இருந்து அவர் நினைச்சிருந்தா எல்லாத்தையும் விட்டு போட்டு அவர் இப்படி என்றக்குள்ள எல்லா காரியங்களையும் செஞ்சு முடிச்சிருக்கலாம். அவர் நீதியின் தேவன், நீதியாக தான் செய்வார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை தேவன் உண்டாக்குனது. அதால் அவர் வந்தார், எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு கொண்டார். இது பயங்கர ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையான ஒரு வசனம். இது கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு. இங்கே பாருங்க, 12ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஸோ ஆட்டுக்குட்டியின் இரத்தம், ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். அவருடைய ஆட்டுக்குட்டியான இரத்தத்தை நீங்கள் நினைச்சிட்டிங்கன்னா போதும், சொல்லிட்டீங்கன்னா போதும், பிசாசு நடுங்கி ஓடிடுவான். நிறைய காரியம் பிசாசு வெளிப்படுத்தின விஷயத்தில் எங்களுக்கு செய்கிறதுக்கு இருந்தவன் கர்த்தர் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால எல்லாத்தையும் சங்கரித்து போட்டார். இதை கேளுங்க, விசுவாசிங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் நினைக்காதீங்க இந்த உலகத்தில் வாழ்கிறோம், குடிக்கிறோம், வரிக்கிறோம், ஃபன்னாக இருக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம், இச்சிக்கிறோம், எல்லாம் ஓகேண்டு. நம்மளோட இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு ட்ரையல். நாங்கள் பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்குரிய ஒரு 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 நம்மளை கற்பிக்கிற ஒரு விஷயம். ஸோ இதில் இந்த விஷயங்கள் அறியாதபடிக்கு பிசாசு எல்லாருடைய கண்களை மறைச்சி வச்சிருக்கிறான். என்ன தான் பாவம் செய்தாலும் பரவாயில்ல, நானும் பயங்கர பாவி தான், கர்த்தருடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு இன்றைக்கு நீதிமானாகவும் பரிசுத்தவானாகவும் இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவரோட இரத்தம் அப்படி நம்மளை கழுவுக்குள்ளே நாங்கள் புதுப்பிக்கப்படுவோம். அணுதினமும் அணு செகண்டும் புதுப்பிக்கப்படுவோம். ஏன்னா நாங்கள் இந்த எப்படி சொல்கிற சேட்டுக்குள்ளே வாழ்கிற மாதிரி தான் உலகத்துக்குள்ளே வாழ்கிறது. அப்போ நம்மளை கரை அங்கஞ்ச படப்பாக்கும். அந்த கரையில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிச்சிட்டு பாவ மன்னிப்பு அறிக்கை செய்து விட்டு விடணும். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடக்குள்ள அவர் நம்மளோட பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறாரு. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாழ்வடைவான். விட்டு விடணும். நீங்கள் பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டு திரும்ப செஞ்சீங்கன்னா அதுக்குரிய கூலி இருக்குது. நீங்கள் உலகாலம் செய்த பாவங்களுக்கு ஆண்டவரே உலகாலம் இப்படி செஞ்சுத்தனே தெரியாமல் மனசுக்குள்ளே உணர்ந்து அந்த பாவத்தை விட்டீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு பலமாக இருக்கும். நீங்கள் கர்த்தருக்காக நிற்கக்குள்ளே அவர் உங்களுக்காக நிற்பார். அவர் ஆல்ரெடி உங்களுக்காக ஜெயம் கொடுத்துட்டாரு. சுதந்திரிக்கிறான் நம்மளோட வேலை. கிறிஸ்துவ அறியாதவர்களே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. இதுதான் உண்மையான வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறார். வேதமே மனமகிழ்ச்சி. நம்ம வேதத்தை வாசிக்கணும். பரிசுத்த வேதம். கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. அல்லேலூயா, சோத்திரம். பாருங்க, வாசிங்க, ஜெயமடைந்து கொள்ளுங்க. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால ஜெயமடுங்க.